தேவ கிருபைன்னா என்ன? அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு அம்மா தான் குழந்தைக்கு தனித்துவமான பாசம் கொடுப்பாங்கல்ல, அதுபோல இயேசுப்பா தன்னோட பிள்ளைகளான உங்களுக்கும் எனக்கும் கிருபை என்கிற அன்பை கொடுக்குறாருங்க. தேவ வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. புலம்பல் 3:22. ஆமாங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது இயேசுப்பாவோட கிருபைதான். அவரோட இந்த இரக்கம் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம நிலைத்திருக்கவே முடியாதே. நம்ம சுகமா இருப்பதும் அவர் கிருபைதான், சூப்பரா ட்ரெஸ் போடுறதும் அவர் கிருபைதான், உண்ண உணவு கிடைப்பதும் அவர் கிருபைதான், உங்க உறவினர்கள் மத்தியில நீங்க உயர்ந்து இருப்பதும் அவர் கிருபைதாங்க. எங்கும் கிருபை, எதிலும் கிருபை, அது நம்ம தேவ கிருபைங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே.